ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கோ ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னுடைய தலைக்கு மேல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விக்குறியை நான் என்னன்னு சொல்வேன்? என் வாழ்க்கையில் ஒன்றுமே நான் சந்தோஷமோ அடையலை. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீரை மட்டுமே சிந்திக்கிட்டு, கண்ணீரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். முயற்சிகளை செய்யணும்னு என்னால் முடிஞ்ச அனைத்து முயற்சியையும் செஞ்சிட்ருக்கேன். என்னை நீங்கள் தான் சாயி தூக்கி விடணும், நீங்கள் தான் சாயி என்னை எப்போதும் கையை பிடிச்சி இதுதான் உன் வாழ்க்கைன்னு காட்டணும்னு ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டாய், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டுப்பார். நீ விளக்கேற்ற வேண்டும் என்று அவசியம் அல்ல, எதுவுமே அவசியம் அல்ல. பிரம்ம முகூர்த்த நேரம் 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள ஒரு அரை மணி நேரம் தியானம் செய். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நோக்கி நீ தியானம் செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல மாற்றமும் உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை மனதால் நினைத்து நினைத்து கனவு காண்டு கொண்டு இருக்கிறாயோ அது எல்லாமே கூடிய விரைவில் அற்புதமாகவே நடக்கும். நீ கனவு காண்பது எதுவும் நடக்காமல் போகாது. நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் உனக்கு தீர்மானமாக சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் மட்டும்தான் சொல்வேன், செய்யாமல் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒருவருடைய மனசை கஷ்டப்படுத்துவதற்கு எனக்கு வராது. ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் என்றால் அதை செய்ய போகிறேன் என்று சொல்வேன். காலம் முழுக்க அவனுக்கு துணையாக இருப்பேன், நல்ல வழியை காட்டுவேன் என்றால் அது காட்டுவேன். ஏனென்றால் நான் சொல்லிவிட்டேன், காட்டுவேன். ஆனால் அதுவே சில விஷயங்களை சொல்லாமல், நான் இல்லை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செய்யாமல், அப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளே, உங்களை ஏமாற்றும் எனக்கு கிடையாது. உங்களுடைய மனதளவில் நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய மனதளவில் ரொம்ப ரொம்ப காயமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ பயப்படாமல் தெளிவாக என்னிடம் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் பயமே வேண்டாம், ஓடி வந்து என்னிடம் சொல்லுங்கள். உங்களுக்காக என்னென்னலாம் நான் வைத்திருக்கிறேனோ, மனதளவில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் உங்களுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேனோ அது எல்லாவற்றையும் உங்களுக்காக தருகிறேன். உங்களுடைய பொருளை உங்களிடம் ஒப்படைப்பதில் எனக்கென்ன பயம், எனக்கென்ன கவலை? எனக்கு பயமோ கவலையோ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நான் அற்புதமாக வாழ வைக்க என்னிடம் இருக்கும் பொருட்களையும் என்னிடம் இருக்கும் விஷயங்களையும் உங்களுக்கு தருகிறேன். அவ்வளவுதான். நிம்மதியோடு வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய மனதளவில் நீங்கள் உடைந்து இருப்பதை தெரிந்து, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று புரிந்துதான் உங்களை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பார்த்து நீங்களே பிரமிக்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். நிறைய தோல்விகளை பார்த்து விட்டாய்தானே? தோல்விகளை பார்த்து பார்த்து என்ன வாழ்க்கை இது, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்படுகிறேன், ஒரு தெய்வம் கூட உதவி செய்யவில்லை என்று உடைந்துதானே போனாய்? தங்கப்பிள்ளை, வாழ்க்கையில் நீ உடைந்து போகும் ஒவ்வொரு சமயத்திலேயும் உன்னை நான் தான் தேற்றுகிறேன். இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் இருக்கிறேன். கவலையோ கண்ணீரோ, இவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுப்பானோ, அவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுப்பானோ என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் எதையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு தேடும் வரத்தை
நீங்கள் என்னிடம் எதை கேட்டுக்கொண்டு அழுது அழுது புலம்புகிறீர்களோ அந்த விஷயத்தை கூடிய சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவ்வளவு இன்பம் இருக்கும். அந்த இன்பத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் நான். நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுத்தால்தான் உனக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. கூடிய விரைவிலேயே பலவிதமான சந்தோஷங்களையும் பலவிதமான மாற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு சீரும் சிறப்புமோடு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். இதில் நான் எந்த ஒரு நிலையையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்காக தந்து வாழ வைப்பேன். கவலைகள் ஆனது போகட்டும், இன்பங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும். யாரை பார்த்தும் பயப்படாதீர்கள். எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையோ முடிந்து விடுமோ என்று நினைக்காதீர்கள். அப்படியெல்லாம் எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையை நான் முடிய விடமாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக வாழ வைப்பேன். தேடும் ஒவ்வொரு நிமிஷமும் சரிதான். உன்னுடைய உயிர், உன் குடும்பத்தில் இருக்கும் உயிர்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். எந்த உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் காப்பாற்றுவேன். எதை எதிர்பார்த்தாலும் சரிதான். என்னிடமிருந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். எதை நினைத்து கொண்டு என்னிடம் கேட்கிறீர்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டுமென்று என்னிடம் தனியாக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடு சாய், அந்த ஒரு விஷயத்தை செய்து கொடு சாய் என்று என்னிடம் நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அந்த விஷயங்கள் கட்டாயமாக உனக்கு கிடைக்கும். இதில் மாற்றமோ இல்லை மற்றவற்றை பற்றி யோசிக்கவோ ஒன்றுமே அல்ல. நிதானத்தோடு இருந்தால் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நான் சொல்வேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்வது இல்லை. நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நீ ஜெயிப்பாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்களோ உனக்கு நடக்கும். எதையாவது நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பதையெல்லாம் விட உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய ஆசைக்கு நான் நிச்சயமாக தலை சாய்ப்பேன். எல்லா தெய்வங்களும் இறங்கி வந்து உனக்கு என்ன வேண்டுமோ அனைத்திற்கும் உதவிகளை செய்வார்கள். நீ நினைப்பது போல இல்லை வாழ்க்கை, அதைவிட சுவாரஸ்யமாகலாம் இருக்கிறது. பயந்து பயந்து எந்த ஒரு விஷயத்திலேயும் பயந்து பயந்து இருக்காமல் எல்லா விஷயத்திலேயும் வாழ்க்கையை மாற்றி மாற்றி என்னென்ன செய்யலாம் என்பதை யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நான் நிச்சயமாக துணை இருப்பேன். நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடினாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ தேடினாலும் சரி, எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஒரு விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காது, நடக்காது என்பது இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றும் கிடைக்கும், நடக்கும். பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பான ஒரு வாழ்க்கையோ மலரும். இந்த சாய்க்கு எல்லாம் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க வேண்டும், ஏதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது தெரியும். அதனால் எல்லாவற்றுக்கும் நான் துணை இருப்பேன். காலம் முழுக்க துணை இருந்து உன்னை அற்புதத்திலேயும் அதிசயத்திலேயும் மூழ்க வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அளவைத்து வேடிக்கை என்ற ஒன்று பார்க்கவே மாட்டேன். வேடிக்கையே இனிமேல் கிடையாது. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ எல்லோருக்கும் சரிதான். யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ எல்லோருக்கும் சரிதான்.
நிச்சயமாகவே தண்டனைகள் உண்டு. என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே சந்தோஷமான காலம்தான். இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் விடு. இதற்கு மேல் நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும் பார். நிச்சயமாக நீயே புரிந்து கொள்வாய். புரிகிறதா தங்கமான பிள்ளையே? நான் என்ன சொல்கிறேன் என்பது புரிகிறதா? எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.